சரி, அந்த எளிதில் நகராது. திண்மத்தில் துகள்கள் திரவத்தில் நகரும். இதில் நல்லாவே பயங்கர வேகமாக நகரும். தூய பொருள் கலவை, பியூரு மிக்சர். இந்த பூமியில் எந்த பொருளும் தூய பொருளாக இருக்கவே இருக்காது. எல்லாம் கலவையாக தான் இருக்கும். நமக்கு தேவையான என்ன பண்ணிக்கலாம், அதை தூய பொருளாக மாற்றிக்கலாம். பியூர் ஃபஸ்ட் நாளே பார்த்தோம்ல, அதை பியூர், இது மிக்சர். இப்போ நம்ம குடிக்கிற வாட்டர் இருக்குல்ல, பியூரா மிக்சராமா? மிக்சர். ஏன்? அதில் மினரல்ஸ்லாம் இருக்குது நிறையா. அதே டிஸ்டில்டு வாட்டர் இருக்குல்ல, அது வந்து பியூர். ஒன்லி சேம் டைப் ஆஃப் ஆட்டம் அல்லது சேம் டைப் ஆஃப் மாலிக்யூல் எடுத்தோம்னாக்கா அது வந்து பியூர். அதில் வேறு ஏதாவது கலந்துருந்தால் என்னது, அதுக்கு பேர் மிக்சர். இப்போ கோல்டு இருக்குல்ல, பியூர் கோல்டு, பியூர் கோல்டு. தங்க கட்டி இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு மிக்சர். சாரி, அது வந்து பியூர். ஏயு கோல்டோட சிம்பிள், சரியா? அதே ஆபரண தங்கம் இருக்குல்ல, அது மிக்சர். அதில் என்ன பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் கோல்டு அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நடுவில் காப்பரோ அல்லது வேறு ஏதாவது ஒன்று உள்ளே சேர்த்திருப்பாங்க. அப்படி சேர்த்துனா தான் என்ன பண்ண முடியும், ஆபரணம் செய்ய முடியும். ஸ்ட்ராங்காக இருக்கும், எல்லாம் வளைஞ்சிரும் ஈஸியாக. பாருங்க, 100% தூய்மையானவை என்று கூறி கடையில் விற்பனை செய்வதை காண்கின்றோம். இது பியூர் கிடையாது. பாலும் பியூர் கிடையாது. பாலில் என்னென்ன இருக்கும், H2O மாலிக்யூல் இருக்கும், சரியா? ஃபேட் இருக்கும், கால்சியம் இருக்கும், புரோட்டீன் இருக்கும், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கும். எல்லாம் கலந்து தான் இருக்கும் பால். அதுமாதிரி ட்ரிங்கிங் வாட்டர், அதில் என்ன இருக்கும், H2O மாலிக்யூல் கூட சேர்ந்து நிறையா பெரஸ் இருக்கலாம், கால்சியம் இருக்கலாம், உப்பு இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கும். அதேமாதிரி வளிமண்டலம், வளிமண்டலத்தில் எத்தனை கேஸோட கலவை, நைட்ரஜன், ஆக்சிஜன் எல்லாம் கலந்தது, ஆர்கான், கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் கலந்தது, மண் எல்லாம் கலந்தது, அரிசி முதற்கொண்டு. அரிசி பியூர் கார்போஹைட்ரேட் கிடையாது. அரிசி பருப்பு எல்லாமே என்ன இருக்கும், கலந்து தான் இருக்கும். அரிசியில் என்னென்ன இருக்கும், முதல்ல அந்த செல்லு ஒன்று இருக்கும், சரியா? அதுபோக கார்போஹைட்ரேட்டு, மினரலு, விட்டமின், புரோட்டீன் வரைக்கும் இருக்கும். ஃபேட்டு கூட இருக்கும் அரிசியில். எல்லாமே கலவை தான். வேதியியலாளரை பொறுத்தவரை தூய்மை என்ற சொல்லின் பொருளே வேறு. தூய பொருள் பியூரு அப்படின்னா ஒரே தன்மையான துகள்களால் மட்டும் ஆனது. டிஸ்டில்டு வாட்டர் H2O மாலிக்யூல் மட்டும்தான் இருக்கும், அது நம்ம குடிக்கக்கூடாது, சரியா? அடுத்தது தூய பொருள் தனிமங்களாவோ அல்லது சேர்மங்களாவோ இருக்கும். ஒரே வகையான தனிமமாக இருக்கலாம், ஒரே வகையான சேர்மமாக இருக்கும். தனிமம் தங்கம் இருக்குல்ல, அது தனிமம், ஒரே வகையான அணுக்களால் ஆனது. மூலக்கூறு பற்றி நமக்கு தெரியும். இணைந்து வேதி சேர்க்கை மூலம் இணைந்து உருவாகக்கூடிய பொருள் தான் அது சேர்மம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள், H2O. அது மாதிரி கலவை என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதி பொருள் கலவை. வளிமண்டலத்தில் என்னென்ன இருக்குது, நைட்ரஜன், ஆக்சிஜன், ஆர்கான், கார்பன் டை ஆக்சைடு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. தூய பொருள் ஒரே வகையான தனிமம், இங்கிலீஷில் எலிமெண்ட். சேர்மம் ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமம்,
ஒன்றா சேர்ந்து ஒரு ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆகிருக்கும். H2O மாலிகுல் மட்டும் தனியாக இருக்குது, வேறு எதுவுமே அதில் மிக்ஸ் ஆகலைன்னா என்ன அர்த்தம்? அது தூய பொருளில் வரும். கலவை இங்கிலீஷில் மிக்சர். ஒருபடித்தானது ஹோமோஜீனியஸ் மிக்சர். பலபடித்தானது ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். இப்போ தண்ணியில் மினரல் கலந்துருக்கா, அந்த தண்ணி முழுவதும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி டேஸ்ட்டு தான் இருக்கும். ஆமாவா? அந்த கேன்லேருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறோம், அடியிலேருந்து பிடிச்சி கொடுத்தாலும் ஒரே டேஸ்ட்டு தான் இருக்கும், மேலேருந்து கொடுத்தாலும். என்ன காரணம்? அதில் கலந்துருக்கக்கூடிய மினரல்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். அது ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். இப்போது கம்மங்கூழ் குடிக்கிறேன், கலவையா? கலவை தானே, அது ஹெட்ரோஜீனியஸ். கம்மங்கூழ் எடுத்து இங்கே வச்சிட்டோம், அடியில் கம்மன் சோறு அதிகமாக இருக்கும், மேலே வர வர நம்ம அதோட அளவு குறைஞ்சிட்டே வருதா, அது வந்து ஹெட்ரோஜீனியஸ். தண்ணியில் தான் அந்த கம்மஞ்சோறு கலந்துருக்கு, பட் எல்லா இடத்துலையும் ஒரே ஈவனாக இல்லை. அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் என்னது? ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். மண் அதெல்லாம் வந்து ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். அதனால தான் மிக்சர்னே பேர் வச்சுருக்கான். இது ஒருபடித்தான கலவையா பலபடித்தானதா? பலபடித்தானது. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி எல்லாமே இருக்காது. ஒரு கைப்பிடி அடிச்சுன்னா கல் அதிகமாக இருக்கும், இன்னொரு கைப்பிடியில் கல்லை கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே கலவை தான். அரிசி, பருப்பு, உப்பு, மிளகு, நெய், பொங்கல் கலவை தான். ஏன் அரிசியே கலவை தான் நெய் பொறுத்த வரைக்கும். சோடா, குளிர்பானத்தில் என்ன கேஸ் அடைச்சி வைப்பாங்கன்னு பார்த்தோம்? கார்பன் டை ஆக்சைடு. அது என்னவா மாறிடும்? கார்போனிக் ஆசிடாக மாறிடும். ஆசிடை பற்றி அடுத்த கிளாஸ் வரும், பார்ப்போம். ஆழ்துளாய் கிணறு நீர் கலவையா பியூரா? கலவை. அதில் உப்பு இருக்கா? உப்பு கலந்துருக்கு, கலவை. H2O மாலிகுல் மட்டும் இருந்தால் தான் என்னது? அது பியூரு. தாமிர கம்பி பியூர். அது மண்ணிலேருந்து வெட்டி எடுப்பாங்க. சர்க்கரை கட்டி கலவை மிக்சர். உப்பு கரைசல் கலவை. தண்ணி ஒரு மெட்டீரியலு, உப்பு, சோடியம் குளோரைடு ஒரு மெட்டீரியல், அதில் கலந்துருக்கும், கலவை தான் அது. இங்கிலீஷில் மிக்சர். வளிமண்டலம் அதானே பேசணும். வளிமண்டலத்தில் என்னென்னலாம் இருக்குது? ஆக்சிஜனு, நைட்ரஜனு, கார்பன் டை ஆக்சைடு, இதெல்லாமே இருக்குது. காற்று ஒரு கலவை. அதுமாதிரி பாலில் தண்ணி இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, ஃபேட் இருக்குது, நிறைய பொருட்கள், கால்சியம், இதெல்லாம் சேர்ந்துருக்கு. பால் வந்து என்னது? ஒரு வித கலவை. நாம் பருகும் நீர் கலவை. எலுமிச்சை சாறு கலவை. ஒரு கலவை என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட தன்மையுடைய துகள்களை கொண்ட தூய்மையற்ற பொருள். ஓகேவா? கலவையின் பகுதி பொருட்கள் எந்த விகிதத்திலும் கலந்துருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எலுமிச்சம்பழம் எடுக்கிறோம், அதை புழிஞ்சி சாறு ஒரு மூடி அளவுக்கு எடுக்கிறோம், அது கலவை தான். ஒரு மூடி கிடைக்கிது, அவ்வளோதானே கிடைக்கும். அதை என்ன பண்ணுறோம்? ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அதில் கலந்து அதில் கொஞ்சம் சர்க்கரையை போடுறோம், அதுவும் என்னது? கலவை தான். அதான் சொல்கிறாங்க, எந்த விதத்துலையும் இருக்கலாம். இதில் தண்ணி கம்மியாக இருக்கும், ஒரு டம்ளர் தண்ணி வச்சு அதில் ஊற்றுனா தண்ணியோட அளவு என்ன ஆயிடுச்சு? அதிகமாகிடுச்சு. அதான் எந்த விகிதத்துலேயும் இருக்கலாம். ரேஷியோ. ஆபரண தங்கத்தோட இது எவ்வளவு? 22 கேரட். சரியா? பியூர் கோல்டுனா எத்தனை கேரட் வரும்? 24 கேரட். 100% 99.99% என்னவாக இருக்கும்? எல்லா ஆட்டம் அதில் ஏயு ஆட்டமாக தான் இருக்கும். ஓகேவா? இதில் 2 கேரட்டு கட் பண்ணி
2 கேரட் எதை ஆட் பண்ணிடுவாங்க? காப்பரையோ வேறு எதையோ ஆட் பண்ணிடுவாங்க. அதான் வந்து என்னது? ஆபரண தங்கம். காப்பர் ஆட் பண்ணலாம், அல்லது என்ன பண்ணலாம்? காட்மியம் ஆட் பண்ணலாம். அப்போ இது கலவை, ஆபரண தங்க கலவை. எத்தனை சதவீதம் இருக்கும் ஆபரண தங்கத்தில் தங்கம்? 916 கேள்விப்பட்டிருக்கீங்களா? 91.6% தங்கம் இருக்கும். மிச்சம் 8.4% என்னவா இருக்கும்? காப்பரோ அல்லது காட்மியமோ மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? தங்கத்தை அளக்கிறதுக்கான யூனிட் எது? கேரட். பியூர் கோல்டு எத்தனை கேரட்டு? 24 கேரட். சரியா? ஆபரண தங்கம் எத்தனைங்க? 22 கேரட். அதில் எத்தனை சதவீதம் ஏயு இருக்கும்? ஆட்டம் 91.6. சோடாவில் தண்ணி இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு, சரியா, இனிப்பு ஏதாவது கலந்துருப்பாங்க. இதெல்லாம் இந்த பூமியில் நமக்கு எல்லா பொருளும் எப்படி தான் கிடைக்கும்? கலவையாக தான் இருக்கும். அதை நம்ம பிரித்து எடுக்கணும். கலவையை ஏன் பிரிக்கணும்னு கேட்குறான். தேவையில்லாத பொருள் என்ன பண்ணுறது? எடுக்கிறது. அரிசியில் உள்ள கல்லை நீக்குதல். பெட்ரோலியத்திலிருந்து பெட்ரோல் பெறுதல். தெரியுமா? பெட்ரோலியம் ஒரு சாக்கடை மாதிரி தண்ணி பூமியிலேருந்து எடுப்பாங்க. அதை பின்ன காய்ச்சி வலித்தலும்பாங்க. ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். அதில் நிறையா மாலிகுல் இருக்குது. அதில் ஒவ்வொன்றோட கொதிநிலையும் வேறு கொதிக்க வைப்பாங்க. அது வருது, பின்னாடி வருது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லேயரில் போய் பிரிஞ்சு ஒவ்வொன்றா கிடைக்கும். எல்லாம் ஒரே பொருளிலிருந்து வர்றது தான். குரூட் ஆயில். இந்த குரூட் ஆயிலு இந்த ஒரு இதுக்கு அனுப்புவாங்க. இங்கே ஹீட்டு கொடுப்பாங்க, இந்த இடத்துல ஹீட்டு கொடுப்பாங்க. அதில் எல்லாரும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாலிகுல், வேறு டிஃப்ரெண்ட்டான மாலிகுல், ஒன்றொன்னோட பாயிலிங் பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு ஒவ்வொரு லேயருக்கு போயிடும். அங்கே தனியாக பைப்பில் உள்ளே போவோம் பாருங்கள். அதுலேருந்து லூப்ரிகண்ட் ஆயில் எது தெரியுமா? என்ஜினுக்கெல்லாம் ஊற்றுறாங்கள்ல, அது அந்த ஆயில். அதுவும் அதுலேருந்து தான் கிடைக்கிது. ஓகேவா? கப்பல் இதுக்கெல்லாம் அதுக்கான ஒரு ஃபியூயல். அப்புறம் டீசல், பேரஃபின், அது ஒயிட் பெட்ரோல் இருக்குல்ல, அது நாப்தா, பெட்ரோலு, இதெல்லாமே இதுலேருந்து தான் கிடைக்கிது. இந்த குரூட் ஆயிலேருந்து கிடைக்கிறது தான். இதுலேருந்து பிரித்து எடுப்பாங்க. இதுக்கு பேர் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். அந்த மாதிரி தங்கமும் மண்ணோட மண்ணு தான் கிடக்கும், அதை பிரித்து எடுப்பாங்க. தங்கம் எப்படி பிரித்து எடுக்கிறாங்கன்னு பார்த்துருப்பீங்களே டிஸ்கவரி சேனல்லாம். இதை நம்ம எல்லாம் பார்த்துட்டு வந்து பார்ப்போம். தூய பொருள். திண்ம நீர்ம கலவையை பிரித்தல். நீர்ம பொருளில் திண்ம பொருள் கரைஞ்சிருக்கு, அதை பிரித்து எடுக்கிறோம். அதில் ஒன்று தான் கடைதல். கடையிறோம்ல, கடையும் பொழுது என்ன கிடைக்கும்? தயிர் கடையிறோமா, பால் கடையிறோமா, என்ன இருக்கும்? அதில் கரைஞ்சிருக்கக்கூடிய ஃபேட்டு நமக்கு கிடைக்கும். அது மூலியமாக. அடுத்தது படிய வைத்தல். தண்ணி பிடிச்சிட்டு வரோம், ரொம்ப கலங்களாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் நிறையா டஸ்ட் பார்ட்டிகள் இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா என்ன ஆகும்? கீழே படிக்கும் அது. அடுத்து தெளிய வைத்து இருத்தல். இதுவும் அதே தான். அப்புறம் இன்னொரு மெத்தட் இருக்குது, நிறைய லேயர்ஸ் போட்டு இது வடிகட்டுதல். மேலே ஊற்றினோம்னா இந்த மழை நீர் சேகரிப்பு இருக்குல்ல, அது பாருங்கள் இந்த மாதிரி தான். கறிக்கொட்டை, மண் இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. மேலே கலங்கலாம் தண்ணி ஊற்றினா ஃபில்டர் ஆகி பியூர் வாட்டர் இங்கே கிடைக்கும். நல்லா நிறையா இருக்குது, பார்ப்போம். வடிகட்டுதல்.
டீலாம் வடிகட்டுறோமா, டீ காஃபி தூள்லாம் வடிகட்டி. நீர்ம பொருளில் சாலிடான ஓரளவுக்கு பெரிய மெட்டீரியல் கரைஞ்சிருக்கு இருக்குது, சரியா? அதை பிரித்து எடுக்கிறதுக்கு பண்ணுறது தானே இது வடிகட்டி. அடுத்து சலித்தல். சலித்தல் எந்த மாதிரி இதில் கேட்பாங்க? சைஸ் வேறு வேறு, எல்லாமே சாலிடு தான், ஒன்றா கலந்துருக்கு, சைஸ் வேறு வேறு இருக்குது. இப்போ சலிக்கும் பொழுது என்ன ஆகும்? சைஸ் பெரிய சைஸ் உள்ளதெல்லாம் மேலே நின்றுடும், சின்ன சைஸ் உள்ளதெல்லாம் என்ன பண்ணும்? கீழே விழுந்துடும். மாவுலேருந்து எடுக்கிறது, மணல்லேருந்து சரளக்கல்லை நீக்கிறது, அதெல்லாம் இது டிஎன்பிசியில் கேட்பான். அடுத்து கடைதல். கடைதல் தெரியல, இங்கிலீஷில் வந்து சர்னிங். இங்கிலீஷில் அதுக்கு பேர் என்னது? சர்னிங். அதில் உள்ள சாலிடு பார்ட் இருக்கும், அது பிரிஞ்சு வெளியில் வரும். இந்த மத்து கடையிறோம்ல, இது என்ன விஷயம் இங்கே செலுத்துது? மத்து மைய நோக்கு விசையும் மைய விலக்கு விசையும் செயல்படும். மத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய தயிர் மேலே செயல்படக்கூடியது மைய விலக்கு விசை. கேட்பாங்க இங்கிலீஷில். சென்ட்ரி ஃபியூகல் ஃபோர்ஸ், மைய விலக்கு விசைனா சென்ட்ரி ஃபியூகல் ஃபோர்ஸ். இந்த மத்துக்கு இருக்குல்ல, மத்துக்குள்ளே நடக்கக்கூடிய விசை வந்துட்டு சென்ட்ரி பீட்டல். மத்து மையத்தை வச்சு தானே அது, இந்த கட்டையை மையமாக வச்சு தான் மத்து சுற்றும், ஓகேவா? சென்ட்ரி பீட்டல் ஃபோர்ஸ், மைய நோக்கு விசை. எந்த அளவுக்கு நீ அந்த மைய நோக்கு விசையை இந்த கட்டையில் கொடுக்குறியோ அந்த அளவுக்கு மைய விலக்கு விசைன்னா செயல்படும். தயிர் போய் வேகமாக சைடில் தெரிக்கும். தெரிச்சோம்னா அதில் உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஃபேட்டன்னா பிரிஞ்சு வெளியில் ஓடி வந்துடும். கேட்பாங்க, சரியா? சரி, எங்கெங்கெல்லாம் வட்டமாக சுற்றுதோ அங்கே இந்த விசை இருக்கும். ஃபிசிக்ஸில் திரும்ப பார்ப்போம் அதை. சரி, அடுத்தது சீவிங். சீவிங் தான் என்னது? சலிக்கிறது. அடுத்தது த்ரஷிங். கருது அடிக்கிறாங்கள, அடிக்கும் பொழுது இதுவும் விசை தான். எல்லாமே அந்த நியூட்டனுடைய முதல் விதி இருக்குல்ல, அந்த விதி, அந்த 2-3 விதி இருக்கும், அதுபடி தான் எல்லாமே நடக்குது. துணி துவைக்கும் இயந்திரம் இருக்கா, அதில் ட்ரையர் இருக்கும். ட்ரையர் பார்த்துருக்கீங்களா? இல்லையா? துணியெல்லாம் துவைச்சி ட்ரையர் இருக்கும், பக்கத்தில் இருக்கும்ல, அதுலேயே இருக்கும். இப்போ அதுலேயே வந்துருச்செல்லாம். அப்புறம் கடைசியில் மோட்டர் போட்டு விடுவாங்க, கரன்னு வேகமாக சுற்றும். அப்போ சுற்றும் பொழுது துணியில் ஒட்டிக்கிட்டு இருக்க H2O மாலிகுல்லாம் அதில் உள்ள துணி இருக்கு இல்லையா, துணியில் ஒட்டிக்கிட்டு இருக்கும் H2O மாலிகுல்லாம், அதெல்லாம் தெரிச்சு என்ன பண்ணும்? வெளியில் ஓடி வந்துடும். இன்னொரு பக்கம் ஃபில்டர் ஆகி மெஷின் வெளியில் அனுப்பிடுறாங்க. கேட்பாங்க, துணி துவக்கும் இயந்திரத்தின் மூலம் ஈரம் நிறைந்த துணியிலிருந்து நீர் வெளியேற்றப்பட்டு உலர்த்தப்படுவதற்கு மைய விலக்கல், எந்த விசை செயல்படுதும்பாங்க? மைய விலக்கு விசை. பொருள் எங்கே சுற்றுதோ அங்கே மைய நோக்கு விசையும் மைய விலக்கு விசையும் செயல்படும். மைய நோக்கு விசை மையத்தை நோக்கி இருக்கும், மைய விலக்கு விசை அதுக்கு ஆப்போசிட்டில் வெளியில் போகும். அப்போ துணி கரன்னு சுற்றுதா, மெஷினில் மாட்டி சுற்றும் பொழுது அதில் உள்ள துணி வெளியில் போக முடியாது. அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய H2O மாலிகுல் மட்டும் என்ன ஆகும்? மைய விலக்கு விசைனால் தெரித்து வெளியில் போய் விழுந்துடும், ட்ரை ஆகிடும். சரியா? கதிரடித்தல் பார்த்தாச்சு, அதெல்லாம் ஓகே. தூற்றுதல்லாம் பார்த்துருக்கீங்களா? கிராமத்தில் இங்கே வளிமண்டலம் இருக்குது சுற்றிலும். இப்போ இதில் நெல் மணி இருக்கும், பதறு இருக்கும். நெல் மணி இருக்கக்கூடிய இது இருக்கும், பதறு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பதறு நெல் மேலே உள்ள கவர் மட்டும் இருக்கும். நெல் மணி பயாலஜியில் பார்த்துருப்போம், பார்க்காதவங்க வெயிட் பண்ணுங்கள், பார்ப்போம். பாலினேஷன் நடந்த அந்த பதருக்குள்ளே மட்டும்தான் என்ன ஆகும்? அரிசி ஃபார்ம் ஆகும். பாலினேஷன்
மகரந்த சேர்க்கை நடந்த நெல் மணிக்குள்ளே தான் அவன் அந்த நெல் அரிசி ஃபார்ம் ஆகும், இல்லைன்னா அரிசி ஃபார்ம் ஆகாது. அப்போ அதோட என்ன ஆகும், மேலே உள்ள தோல் மட்டும் இருக்கும், அதுக்கு பேர் தானே அது பதறு அப்படிம்பாங்க. இது வெயிட்லெஸ்ஸு, இது வெயிட்டு, உள்ள அரிசிலாம் இருக்குது. அப்போ காற்றுல வளிமண்டலத்தில் வீசும் பொழுது இப்படி தூற்றும் பொழுது வெயிட் ஆனதெல்லாம் அங்கேயே விழுந்துடும். வெயிட்லெஸ்ஸாக இருக்குல்ல பதறு, அது காற்றுல என்ன ஆகும், தூரமாக பறந்து அங்கே ஓடிடும், தூரமாக போய் விழுந்துடும். அப்போ இதை மட்டும் எடுத்துக்குவாங்க. இதுக்கெல்லாம் இயந்திரம் வந்துருச்சு இப்போது. ஓகேவா? உமி, அதான் பதறுன்னு சொன்னால அதான் உமி. விதை அல்லது தானியத்தை சுற்றி காணப்படக்கூடிய மேலே உள்ள கவர் உரை. இதில் நிறைய இடத்துல யூஸ் ஆகுது நமக்கு அந்த பதறு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு உரமாக பயன்படுது, திரும்ப நிலத்திலே கொண்டு போய் கொட்டிடுவாங்க. மின் காப்பு பொருளாக பயன்படுத்துகிறாங்க. இன்சுலேட்டராக பயன்படுத்த, எரிபொருளாக பயன்படுத்தலாம். கிராமத்தெல்லாம் எரிப்பாங்க. கைகளால் தெரிந்தெடுத்துதல். பழத்தில் நல்ல தரமான பழம், அழுகின பழத்தில் என்ன பண்ணலாம், கையிலேயே பிரித்து எடுப்போம். அடுத்து காந்த பிரிப்பு முறை. 2-3 மெட்டீரியல் கலந்துருக்கு, அதில் ஒரு மெட்டீரியல் வந்து காந்த தன்மை உள்ள பொருள், இரும்பாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், அதை பிரிக்கிறதுக்கு இந்த மெத்தடு. இந்த குப்பை கூலெல்லாம் இருக்குல்ல, குப்பையெல்லாம் போடுறோம்ல, அதில் உள்ள காந்தத்தெல்லாம் பிரிக்கிறது, காந்தத்தை பெருசாக வச்சு இழுப்பாங்க அந்த குப்பையில், காந்தெல்லாம் அதில் ஒட்டிகிட்டு வந்துடும், எல்லாம் காசு. இன்னொன்று பிரிக்கிறது, பிரித்து அந்த காந்தத்தை என்ன பண்ணலாம், ரீசைக்கிள் பண்ணலாம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அதுக்காக படிய வைத்தல் அல்லது வண்டல் படிவாக்கல், அந்த சேறு சகதியாக இருக்குல்ல அது. தெளிய வைத்து இருத்தல், அதே தான். இது எதுவும் ஒன்றும் வித்தியாசம்லாம் இல்லை. இந்த மாதிரி இப்படியே ஃபில்ட்ரு பண்ணி மேலே உள்ள தண்ணியை மட்டும் எடுத்தோம்னா படிய வைத்தல். அதில் இங்கே போட்டிருக்காம இருக்கும் படம், அதில் சேரு அங்கங்கே இந்த ஆரஞ்சு கலர், ரோஸ் கலர், என்ன கலர் இது, ஆரஞ்சு கலரே வச்சுக்கோங்க. அதெல்லாம் உள்ள இது கலங்களாக இருக்கும். கொஞ்சம் நேரம் வச்சோம்னா கலக்கி விட்டு வச்சோம்னா என்ன ஆயிரும், அந்த சின்ன பார்ட்டிகள்லாம் அப்படியே கீழே போய் உட்காந்துரும். இந்த தண்ணியை நாம் எடுத்துக்கலாம். தெளிய வைத்து இருத்தல், டிஸ்டிலேஷன். இது அதே மாதிரி தான் பண்ணிவிட்டு ஒரு சின்ன டெஸ்ட் டியூப் இங்கே வச்சுட்டு அதில் ஊற்றுவாங்க, அதில் பட்டு இறங்கும். எல்லாம் லேபில் யூஸ் பண்ணுறது நமக்கு அவ்வளோவா தேவையில்ல, விட்டுருங்க. வடிகட்டுதல் முன்னாடி பார்த்தாச்சு. உணவு கலப்படம். பிரேக் எடுத்துக்கலாமா? போயிட்டு வாங்க. உணவு கலப்படம் எங்கெங்கெல்லாம் இது பண்ணுறாங்க, டீ தூள்லேருந்து எல்லாம் மனசாட்சி இல்லாத தொழில் பண்ணாங்க, கலப்படம் பண்ணிடுவோம். கரெக்டா? சரி. தேவையற்ற பொருள்லாம் அதில் மிக்ஸ் பண்ணுவாங்க, அதான் வந்து என்னது, உணவு கலப்படம். பயன்படுத்தப்பட்ட தேயிலை இருக்குல்ல, பெரிய பெரிய கடையெல்லாம் ஒரு தடவை யூஸ் பண்ணி தூக்கி போட்டுருவான். அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவானுங்க, 1 கிலோ புது தேயிலை தூள், இதில் ஒரு 2 கிலோ, அதில் கொஞ்சம் கலரிங் மட்டும் ஆட் பண்ணி என்ன பண்ணிடுவான், திரும்ப காய வச்சு பயன்படுத்தின டீ தூளை காய வச்சு கொண்டு வந்து அதில் கொஞ்சம் கலரிங் ஆட் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிடுவான். கிராமத்தில் உள்ள டீ கடையிலெல்லாம் அப்படி தான் நடக்குது. அப்போது 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்கிற டீ தூள் என்ன பண்ணுவான், 50 ரூபாய்க்கு கொடுப்பான். ஏன்னா 1 கிலோ 3 கிலோ வாங்கிட்டான்ல, அப்போ 300 ரூபா கிடைக்கும், 150 ரூபா. அது மாதிரி நிறைய வேலை பண்ணுவானுங்க. அடுத்தது ஆர்ஓ இருக்குல்ல, ஆர்ஓ ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ், சவ்வூடு, எதிர் சவ்வூடு பரவல். அதாவது ஆர்ஓ வாட்டர் இருக்குல்ல, ஆர்ஓவோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்பான், ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். ஆஸ்மாசிஸ் எங்கே பார்த்தோம், செல்லில் பிளட் கேப்பிலரியிலேருந்து செல்லுக்குள்ளே என்ன ஆகும், மெட்டீரியல் உள்ளே போகும், கழிவுலாம் வெளியில் வரும், அதான் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ். பயாலஜி பார்க்காதவங்க பார்ப்போம். இது அப்படியே ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா ஆர்ஓ பிளான்ட்டுக்குள்ளே ஒரு டியூப் மாதிரி வச்சுருப்பான். அங்கே இந்த ப்ராசஸில் தான் என்ன ஆகுனா,
தண்ணி அதை சுற்றிலும் போகும். அப்போ போகும்பொழுது தேவையில்லாத மினரல்ஸ் எக்ஸஸான மினரல்ஸ்லாம் இருந்ததுன்னா அது உறிஞ்சி இது எடுத்துக்கும். கல்லுக்கெல்லாம் போட்டு வச்சுருப்பான் பாருங்கள் அந்த டியூபுக்குள்ளே. தண்ணியில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய மினரல்லாம் என்ன பண்ணால் அது உறிஞ்சி எடுத்துரும். அவ்வளோதான், உப்பு தன்மை குறையும், தண்ணி குடிக்க நல்லாயிருக்கும். அது ஆர்வம். அப்புறம் அந்த தண்ணி என்ன ஆகும்னா இன்னொரு லைட்டு ஒன்று எரியும் உள்ளே, அது வழியாக உள்ளே போய் ட்ராவல் ஆகி வரும். அந்த லைட் என்ன சார் அப்படின்னா யூவி ரேஸ், புற ஊதாக்கதிர்கள், அல்ட்ரா வயலட் ரேஸ். புற ஊதாக்கதிர்களில் எனர்ஜி அதிகம், ஃபிசிக்ஸில் பார்ப்போம் எனர்ஜி அதிகம். அப்போ அந்த புற ஊதாக்கதிர்கள் இதில் பட்டுச்சு அப்படின்னா இந்த தண்ணியில் ஏதாவது மைக்ரோப்ஸ் இருந்துச்சு, பாக்டீரியா வைரஸ் அந்த மாதிரி, அவங்களாம் அழிஞ்சிடும், கொண்டு போடும். கேட்பாங்க இப்போ நீர் ஆர்ஓவில் என்ன கதிர் நுண்ணுயிர்களை கொள்வதற்கு பயன்படுது அப்படின்னு கேட்பாங்க. என்ன கதிர்? புற ஊதாக்கதிர். இங்கிலீஷில் என்ன? யூவி ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ், யூவி ரேஸ். திரும்பவும் பார்ப்போம், எல்லாத்தையுமே பார்ப்போம். ரைட், அதை இங்கே கொடுத்துருக்கு. டேஸ் பருப்பொருளால் ஆனதல்ல. ஒளியை நாம் பார்க்கல, இதெல்லாம் பார்த்துருக்கோம். இது நம்ம கண்ணாலையும் பார்க்க முடியும். இரும்பு ஆணி, தங்க மோதிரம், எண்ணெய் துளி. பருப்பொருளுக்கு என்ன டெஃபினிஷனு? நிறைய இருக்கணும், பருப்பொருள் இருக்கணும். நிறைய இருக்கணும், சரி நிறைய இருக்கணும், பருமன் இருக்கணும், மாசு வால்யூம். இடத்த பிடிச்சிக்கிச்சாது? ஆமாம். சின்ன சின்னதாக உடைச்சோம்னா அதில் மாலிகுல் இருக்கும். ஒளி தானது ஆற்றல். ஆற்றல் என்ன பண்ணும்? வேலையை செய்யும். ரைட். $600 மில்லி லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு கிண்ணத்தில் 200 மில்லி நீர் ஊற்றப்படுகிறது. நீரின் பருமன் என்ன? 200 மில்லி லிட்டர். அவ்வளோதான் இருக்கும், அதோட தான். மிச்சம் எப்படி இருக்கும்? டப்பா இது கொள்ளளவு 400 மில்லி லிட்டர், 200 தான் நான் ஊற்றிருக்க. இப்போ இதோட பருமன் எவ்வளவு? 200 மில்லி லிட்டர். 1 மில்லி லிட்டர்னால் எவ்வளோன்னு ஃபிசிக்ஸில் பார்ப்போம். தர்பூசணி பழத்தில் உள்ள விதைகளை டேஸ் முறையில் நீக்கலாம். கையால். அரிசி மற்றும் பருப்பில் கலந்துள்ள லேசான மாசுக்களை டேஸ் முறையில் நீக்கலாம். உடைத்தல். வீட்டில் பண்ணுறாங்களா? இது நம்ம ஸ்டேட் போர்டு எக்ஸாம்லாம் கேட்பாங்க. யூபிஎஸ்சியில் கூட கேட்பான். ரொம்ப இந்த சிசாட்லாம் இருக்குல்ல, அதில் மொக்கையாக கேட்பான். தூற்றுதல் என்ற செயலை நிகழ்த்த பின்வருவனவற்றில் டேஸ் அவசியம். காற்று. டேஸ் வகையான கலவையினை வடிகட்டுதல் முறையில் நீக்கலாம். நீர்மம், கலவை அல்ல. தூய நீர். நம்ம குடிக்கிற நீர்லாம் கலவை தான். எதால் ஆணுச்சு? அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள். திண்மத்தில் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி டேஸை விட குறைவு, திரவத்தை விட குறைவு. நெற்பயிரிலிருந்து நெல்லை டேஸ் முறையில் பிரிச்செடுக்கலாம். கதிரடைத்தல். நெற்பயிரிலிருந்து, செடியிலிருந்து கதிரடித்தல். உப்புமாவிலிருந்து டேஸ் முறையில் மிளகாயினை நீக்கலாம். கையில் பொறுக்கி எடுக்கலாம். நீரிலிருந்து களிமண் துகளை நீக்க டேஸ் முறை பயன்படுகிறது. வடிகட்டுதல். குழாய் கிணறுகளிலிருந்து பெறும் நீர் பொதுவாக டேஸ் நீராக அமையும். உப்பு நீராக அமையும். நிறைய அதில் மினரல்ஸ் இருக்குது. ஊசி, பென்சில், ரப்பர் வளையம் இவற்றுள் டேஸ் காந்தத்தால் கவரப்படும். ஊசி. 6வதுல இவ்வளோ கொடுத்து வச்சுருக்கானுங்க. எளிதில் உடையக்கூடியது அது மண்பானை. எளிதில் விளையக்கூடியது எளிதில் இழுக்கலாம், எளிதில் அழுத்தலாம். கம்பளி. என்ன காரணம்?
டென்சிட்டி கம்மி, நடுவில் கேஸ் உள்ளே போய் பூந்துக்கும். ஆமாவா? அது சாலிடு தான், ஆனால் அமுக்க முடியும். எதனால்? டென்சிட்டி கம்மி. 4 எளிதில் வெப்பமடையும். அதனால தான் எங்கே பயன்படுத்துகிறோம் உலோகத்தை? சமைக்கிறதுக்கெல்லாம் நம்ம உலோகத்தை பயன்படுத்துறது எதுக்கு காரணம்? எளிதில் வெப்பத்தை கடத்தும், வெப்பமாகும். வெப்பமானால் தான் அது வழியாக ட்ராவல் ஆகும். சரியா தவறா? காற்று அழுத்தத்திற்கு உட்படாது. தவறு. வெரி குட். திரவங்களுக்கு குறிப்பிட்ட பருமன் இல்லை, ஆனால் குறிப்பிட்ட வடிவம் உண்டு. அப்படியா? மாற்றி சொல்லணும். பருமன் உண்டு, வடிவம் கிடையாது. திண்மத்தில் உள்ள துகள்கள் எளிதில் நகர்கிறது. நகராது. லிக்யூட்லையும் கேஸில் உள்ளதான் நகரும். சமைக்கும் முன் பருப்பு வகையில் நீர் கழுவும் பொழுது வடிகட்டுதல் மூலம் நீரை பிரித்தெடுக்கலாம். ஆமாவா? ஆமாம். சரி. திடப்பொருளிலிருந்து நீர்மப் பொருளை பிரிப்பதற்கென பயன்படுத்தப்படும் வடிகட்டி என்பது ஒரு வகையான சல்லடையே. கரெக்டா? ஆமாம். எது? காஃபி டீலாம் வடிகட்டுறோமா? தானியத்தையும் உமியையும் தூற்றுதல் மூலம் பிரிக்கலாம். கரெக்டா? கரெக்ட். காற்று ஒரு தூய பொருள். தவறு. மண்டலாக்குதல் முறை மூலம் தயிரிலிருந்து வெண்ணெய் பிரிவும். மண்டலாக்கலே இருக்கிறாங்க. மண்டலாக்கனா கீழே படிக்கணும். கடைதல். அந்த முறைக்கு பேர் தான் கேட்குறான், கடைதல். திண்மம் கடினத்தன்மை, வாயு மென்மை. கடினம், மென்மை. துகள்களுக்கிடையே அதிக இடைவெளி உடையது வாயு. ஓகே. திண்மம் துகள்களுக்கிடையே குறைவான இடைவெளி இருக்கும். திண்மம் குறிப்பிட்ட வடிவம் உள்ளது. டேஸ் கொள்கலனின் வடிவம். திரவம். என்னடா போயிட்டே இருக்குது. உமி தானியங்கள் தூற்றுதல். மரத்தூள் சுண்ணக்கட்டி. மரத்தூள் சுண்ணக்கட்டி. அப்படியா? சாக்பீஸ். கையால் எடுக்கிறது சாக்பீஸ். சூடான எண்ணெயிலிருந்து முறுக்கினை எடுத்தல். வடிகட்டுதல். காஃபி வடிகட்டிய பின் அடியில் தங்கும் காஃபி தூள். அது வடிகட்டி தானே? வடிகட்டிய பின் அடியில் தங்கும். படிய வைத்தல். படிய வைத்தல். இரும்பு கந்தகம் கலவை. உளுந்தம்பருப்பு கடுகு கலவை. ரைட். உருட்டுதலா? சரி. இதை என்ன பண்ணலாம்? உருட்டி எடுப்பாங்க. இப்படி உருட்டி எடுக்கும் பொழுது பெருசு தனியாக வந்துடும். அந்த மாதிரி. அப்போ இரும்பு கந்தகலவை என்ன பண்ணுவாங்க? காந்த பிரித்தல். காந்த பிரித்தல் மூலம் பிரிப்பாங்க. இது பண்ணுறீங்களா? ஃபஸ்ட்டு இதை மேட்ச் பண்ணுங்கள், அப்புறம் இதை மேட்ச் பண்ணுங்கள். இது மாதிரி கேட்பான். யூபிஎஸ்சியில் கேட்டிருக்கான். கண்களால் பார்க்கக்கூடிய தேவையற்ற பகுதி பொருளை நீக்குதல். கண்களால் பார்க்கக்கூடிய அரிசி மற்றும் கல். வெரி குட். 1. லேசான மற்றும் கனமான பகுதி பொருட்களை பிரித்தல். உமி நெல்லா? கரையாத மாசு பொருளை நீக்குதல். கரையாதன்னு வருது. மணல் நீர் இல்லை. காந்தத்தன்மை கொண்ட பகுதி பொருளை இரும்பு சார்ந்த மாசு. நீர்மங்களிலிருந்து திண்மங்களை பிரித்தல். ரைட். அவ்வளோதான். கண்களால் பார்க்கக்கூடிய தேவையற்ற பகுதி பொருளை நீக்குதல். கைகளால் தேர்வு செய்தல். லேசான மற்றும் கனமான பகுதி பொருளை பிரித்தல். கரையாத மாசு பொருளை நீக்குதல். தெளிய வைத்து இருத்தல். மாற்றிக்கலாம், தேவையான மாற்றிக்கலாம். காந்தத்தன்மையில் காந்த பிரிப்பு முறை. நீர்மங்களிலிருந்து திண்மத்தை பிரித்தல். நீர்மங்களிலிருந்து திண்மம்.
மாசுனா அதோட சின்னது, இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்ட்டிக்கலு, இது சின்னதாக இருக்கும். வெரி குட்.